நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நம்ம பான்ஸ்போர்டர் அக்கா புரோட்டோகால் அக்கா ரெண்டு பேருமே இருக்கு மேயர் பிரியாவுக்கு. அவங்க பண்ணிருக்க சம்பவத்துக்கு சரியான செருப்படி கிடைச்சிருக்கு. வச்சு கிழின்னு வந்து கிழிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தூக்கி உள்ளவும் வைக்க போறாங்க கொஞ்ச நாள்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க என்ன பண்ணிருக்காங்க A to Z என்னன்றது வந்து நான் வந்து சொல்றேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் சுட சுட வச்சு செய்யலாம். அதாவது நம்ம மேயர் பிரியா அக்கா எப்ப பாரு வந்து சேகர் பாபு கூடவே சுத்திட்டு இருப்பாங்க, ஜோடியா சுத்திட்டு இருப்பாங்க. ஜோடியாவே இவங்க ரெண்டு பேர் இருந்துட்டு இருப்பாங்க. நான் ஜோடியா இருக்கேங்கன்னு சொன்ன உடனே நீங்க தப்பா அப்படி நினைச்சுக்காதீங்க. அப்படி இப்படின்ட்டு வந்து நான் சொன்னது வந்து ஒரு அப்பா மகள் உறவு அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அதனால அப்பா மகள் உறவுன்னு நம்மளும் எடுத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துருந்துச்சு. அதன் பிறகுதான் இவங்க பேர் வந்து புரோட்டோகால் அக்கா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பான்ஸ்போர்டர் அக்கான்னு தான் இருந்தாங்க. நம்ம டிவிகே எம்எல்ஏ பல்லவி, நம்ம புரோட்டோகால் அக்கா, இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த விளக்கேற்ற போயிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அந்த ஒரு பிரச்சனைன்றது வந்து சமூக வலைதளத்தில் பெரிய பரபரப்பாக ஏற்பட்டுச்சு. அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க, மேயர் பிரியா இப்படிதான் புரோட்டோகால், ஃபர்ஸ்ட் இவங்க ஏற்றணும் அப்புறம் தான் நீங்க ஏற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஆனா இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சென்னையில் உள்ள ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு இவங்க வந்து போயிருக்காங்க. இவங்க மேயரா போகலாம், தப்பு கிடையாது. சேகர் பாபு அங்கிள் கூட போகலாம், ஏன்னா அவரும் வந்து ஒரு எம்எல்ஏவா தான் இருந்துட்டு இருக்காரு. அதாவது ஸ்டாலின் தோத்தா கொளத்தூர் தொகுதிக்கு தான் வந்து போயிருக்காங்க. அங்க நம்ம VS பாபு வந்து போயிருக்காரு. நம்ம தாவேக்கு எம்எல்ஏ நிறைய கட்சிக்காரங்க வந்து போயிருக்காங்க. திமுக கட்சியை சேர்ந்த தமிழன் பிரசன்னா அவரும் வந்து போயிருக்காரு. அவரும் வந்து குத்தவிலக்கு வந்து ஏற்றிருக்காரு. அதுதாங்க ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு தமிழன் பிரசன்னா அந்த ஆள் வந்து இப்போ எம்எல்ஏ கூட கிடையாது. எம்எல்ஏக்கு நின்று தோத்து போயிட்டாரு. சென்னையில் தான் நின்னாரு, தோத்து போயிட்டாரு. ஆனா அவர் வந்து ஒரு அரசு நிகழ்ச்சியில் அவருக்கு வர்றதுக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்ட்டு தான் எல்லாரும் வந்து போட்டு கிழிக்கிறாங்க. எங்க புரோட்டோகால் அக்கா, இது உங்க புரோட்டோகால் இருக்கா என்ன? அரசு நிகழ்ச்சியில் சம்மந்தமே இல்லாம ஒரு திமுக கட்சிக்காரன் வந்து எப்படி வந்து ஏத்தலாம்? இது வந்து புரோட்டோகால் இருக்கா? தாவேக்க சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் புரோட்டோகாலா நீங்க பேசுறீங்களே, உங்க கட்சிக்காரன் அப்படின்றதுக்காக எவனவன ஈத்துட்டு வந்து ரோட்ல போறவன கூட ஈத்துட்டு வந்து விளக்கேற்ற வைப்பீங்களா? அப்ப பல்லவி விஷயத்துல நீங்க பண்ணது வந்து என்ன அப்படின்ட்டு வந்து நம்ம பான்ஸ்போர்டர் அக்காவை போட்டு பொலன்னு வந்து பொளந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே இவங்க மேல வந்து பல ஊழல் புகார் இருந்துட்டு இருக்கு. சென்னையை நாசப்படுத்தி வச்சிருக்காங்க மேயரா இருந்து. கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் அதற்கும் விசாரணை நடத்தி நம்ம பான்ஸ்போர்டர் அக்காவை வச்சு செய்ய போறாங்கன்றதான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. மேயர் பிரியா பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.